மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரில் வன்னியர் சங்கத்தின் சார்பில் நடைபெறவுள்ள மகளிர் பெருவிழா மாநாட்டிற்காக பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள நிலையில் அன்புமணியின் படம் எதிலுமே இடம்பெறவில்லை. மாலையில் நடைபெறும் விழாவில் பாமக நிறுவனர் ராமதாஸ் மருத்துவர்கள் குழுவுடன் வந்து பங்கேற்று பேசவுள்ளதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், தற்போது அங்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் எல்லாம் என்ன, அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன, விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வன்னியர் சங்கத்தினுடைய மகளிர் பெருவிழா மாநாடு மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் நகரில் இன்று மாலை 3 மணிக்கு தொடங்குகின்றது. பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் பங்கேற்புடன் நடைபெறக்கூடிய இந்த மகளிர் பெருவிழா மாநாட்டிற்காக 5000க்கும் கூடுதலான இருக்கைகள் போடப்பட்டிருக்கின்றன. 1300க்கும் கூடுதலான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். மகளிர் மாநாட்டை முன்னிட்டு பிரம்மாண்டமான முறையிலே அந்த தோரணங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த நுழைவு வாயிலில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய பிரம்மாண்ட தோரணத்தில் அந்த பதாகைகளிலே அன்புமணியினுடைய படம் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றது. மருத்துவர் ராமதாஸ் மற்றும் அவருடைய மனைவி சரஸ்வதி அம்மாளுடைய படங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. வன்னியர் சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர் மறைந்த காடுவெட்டி குருவினுடைய படம் இடம்பெற்றிருக்கின்றது. ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே தொடர்ந்து உட்கட்சி மோதல் நிலவி வரக்கூடிய சூழ்நிலையில் மாநாட்டினுடைய முக்கியமான பதாகைகளில், அதாவது முகப்பில் இருக்கக்கூடிய தோரண பதாகை உள்ளிட்டவற்றில் எல்லாம் அன்புமணியினுடைய படங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் மாநாட்டினுடைய பின்புறமாக டிஜிட்டல் திரை அமைக்கப்பட்டிருக்கின்றது. மருத்துவர் ராமதாஸ் சரியாக 3 மணி அளவில் இந்த நிகழ்வுக்கு வருகை தருவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. 3 மணி முதலே பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக பூம்புகாரில் நடைபெறுவதன் காரணமாக கோவலன் கண்ணகி சார்ந்த கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற இருக்கின்றன. அதன் பிறகு வீர விளையாட்டுகள் உள்ளிட்டவற்றை காட்சிப்படுத்தக்கூடிய கலை நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. நிறைவாக மருத்துவர் ராமதாஸ் உரையாற்றுவார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அன்புமணியுடன் தொடர்ந்து மோதல் போக்கு நிலவி வரக்கூடிய சூழ்நிலையில் மருத்துவர் ராமதாஸ் இன்று ஆற்றக்கூடிய உரை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பாமகவினரால் பார்க்கப்படுகின்றது. இந்த நிகழ்வை முன்னிட்டு பூம்புகாரை சுற்றிலும் வன்னியர் சங்கத்தினுடைய அக்னி கலசம் பறக்கப்பட்ட அந்த கொடிகள் கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேலாக வைக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் பதாகைகளும் தொடர் பதாகைகளாக கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. 10,000க்கும் கூடுதலானோர் பங்கேற்பார்கள், மகளிர் மட்டும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பாமகவை சார்ந்த வன்னியர் சங்கத்தை சார்ந்த மகளிர்கள் அடுத்தடுத்து வருகை தந்த வண்ணமாக இருக்கின்றார்கள். 3 மணி அளவில் இந்த நிகழ்வு தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. தற்பொழுது ஏற்பாடுகள் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கின்றன. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.